ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, எப்படி அடோப் போட்டோஷாப்ல தமிழ்ல டைப் பண்றது பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல் பார்த்திருப்பீங்க. ஓகே, எந்த மாதிரி தமிழ்ல போட்டோஷாப்ல டைப் பண்ணணுங்கிறது. ஸோ நிறைய டிஃபிகல்டிஸ் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லோக்கல்ல கிளைண்ட் வந்து உங்ககிட்ட வந்து தமிழ்ல டைப் பண்ணி தாங்க, எனக்கு பிசினஸ் கார்டு டிசைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ எனக்கு தமிழ்ல டைப் பண்ண தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் டைப்பிங் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நேத்து என்னுடைய நண்பர் செல்வகுமார், கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பகுதியை சேர்ந்தவர், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எஸ்கே வெட்டிங் மீடியா திருமணத்திற்கு தேவையான போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் எல்லாமே நல்ல முறையில பண்ணிட்டு இருக்காங்க. மக்களிடையே ரொம்பவே ரீச் ஆயிட்டு இருக்குது நவ்வேடேஸ். அவங்க நேத்து என்ன கால் பண்ணி, நிறைய பேர் இந்த போட்டோஷாப்ல டைப் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க அப்படி என்கிட்ட சொன்னார். ஸோ அது சம்பந்தமா நான் டுட்டோரியல் போடலான்னு யோசிச்சேன். அதுக்காக தான் இந்த டெக்னிக், நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இப்ப நினைக்கிறேன். இதுக்கு இம்பார்ட்டன்டான தேவையான சாஃப்ட்வேர் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, 2 சாஃப்ட்வேர் நமக்கு தேவை. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒன்னு பாத்தீங்கன்னா NHM கன்வெர்ட்டர், செகண்ட் ஒன் பதிப்பு. இந்த 2 சாஃப்ட்வேர் நமக்கு தேவை. இதை நீங்க உங்களோட சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். என்ன சார் உங்க சிஸ்டத்துல காணிக்கிறீங்க, நான் எப்படி சார் என் சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்றதுன்னு நீங்க கேட்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க கிளிக் பண்ணி ஈஸியா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுல ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் NHM கன்வெர்ட்டர் செட்டப் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் என்னோட சிஸ்டத்துல. நெக்ஸ்ட் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் எந்த ஃபோல்டர்ல உங்களுக்கு பார்த்துக்குங்க. தென் நெக்ஸ்ட் ஓகே, ஃபைனலி இன்ஸ்டால். யா ஃபினிஷ். இப்போ நான் NHM கன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். தெரியுதா எல்லாருக்குமே? NHM கன்வெர்ட்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நோ ப்ராப்ளம், தற்சமயத்துக்கு இதை மினிமைஸ் பண்ணி வச்சுப்போம். தென் பதிப்பு 250 தமிழ் ஃபாண்ட்ஸ் நமக்கு இதுல இருக்குது. 250 தமிழ் ஃபாண்ட்ஸ். இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் டிஃபரெண்ட் தமிழ் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ். இதையும் டபுள் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். press yes. Installing now. Then next. Finally install. ஸோ பதிப்பு அதையும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 250 ஃபாண்ட்ஸ் என்னோட போட்டோஷாப்ல இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க போட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, போட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் நீங்க ஓபன் பண்ணணும். அப்பதான் அந்த 250 தமிழ் ஃபாண்ட்ஸும் உங்களுக்கு ஃபாண்ட் ஃபேமிலியில ஆட் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். தென் இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோ டு கூகுள் குரோம், அதுல போயிட்டு ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல கூகுள் இன்புட் டூல்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கங்க, கூகுள் இன்புட் டூல்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க, கூகுள் இன்புட் டூல்ஸ். தென் ட்ரை இட் நவ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுங்கிறத நீங்க இதுல கிளிக் பண்ணி, நான் தமிழ் வேணும்ல, ஸோ டைரக்டா டி பிரஸ் பண்ணீங்க தமிழ்ல போயிரும்.
தமிழ் கிளிக் பண்ணிட்டேன். இதுல நான் என்ன டைப் பண்ணலாம்னு பாக்குறேன் அப்படின்னா, பிளாக் போர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சோ இது எப்படி டைப் பண்றது? எனக்கு தான் தமிழே தெரியாது. நான் என்ன பண்ணணும் சார் இப்போ நீங்க கேட்கலாம். தங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க. பிளாக் போர்ட். அதுவே சஜெக்ஷன்ல காணிக்குதா? பிளாக் போர்ட். போர்ட் சேனலுக்கு பாருங்க, நான் டைப் பண்ணும்போது சேனலுக்குன்னு டைப் பண்ணிருக்கேன். பட் அதுல வந்திருக்கிறது சேலுக்கு, சென்னலுக்கு, சேலுக்கு அப்படின்னு வந்திருக்குது. நோ வரி அபவுட் தட். ஒன் பை ஒன்னா டைப் பண்ணலாம். நான் இல் இருந்து இல் எடுத்துட்டு ஈய வந்து டிலீட் பண்ணிடுவோம். சேனல் லுக்கு. யா குட். பிளாக் போர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். பாருங்க, மிஸ் ஆகுது பாருங்க. வரவேர். சோ யா குட். கரெக்டா டைப் பண்ணிக்கங்க. ஓகேவா? ராரா ரீதி எல்லாம் கரெக்டா பார்த்து டைப் பண்ணுங்க. பிளாக் போர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதை நான் என்ன பண்றேன், அப்படியே காப்பி பண்றேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கலாம், இல்லைன்னா செலக்ட் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா காப்பி ஆகும். தென் கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டேன். NHM கன்வெர்ட்டர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அதை கிளிக் பண்ணி இல்ல எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம், டைரக்டா பேஸ்ட் பண்ணிருங்க. கண்ட்ரோல் வி. சோ என்னோட தமிழ் டெக்ஸ்ட் வந்து அப்படியே இங்க வந்து பேஸ்ட் ஆகுது. நான் டைப் பண்ணது எங்க போய் டைப் பண்ணணும்? கூகுள் இன்புட் டூல்ஸ்ல போயிட்டு தங்கிலீஷ்ல டைப் பண்ணா போதும். உங்களுக்கு தேவையான என்ன வார்த்தைகளா இருந்தாலும் சரி. இப்ப இதை என்ன பண்றேன், கன்வெர்ட் கொடுத்துடலாம். டைரக்டா யூனிகோட் டு தமிழ்ல அது கன்வெர்ட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி தான் பதிப்பு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுல 250 ஃபாண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். சோ டைரக்டா கன்வெர்ட் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஏதோ புரியாத லாங்குவேஜ்ல ஏதாவது கிடைச்சிருக்க மாதிரி இருக்கு. இதுதான் நீங்க சொன்ன மாதிரி தங்கிலீஷ் தெரிஞ்சா போதுமா சொன்ன காரணம் இதுதானோ அப்படி நீங்க நினைக்கலாம். ஒரி பண்ணாதீங்க. டைரக்டா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டு என்னுடைய போட்டோஷாப் சாஃப்ட்வேரை நான் ஓபன் பண்றேன். நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குற இந்த டுட்டோரியல் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க தமிழ் டைப்பிங் தெரிஞ்சா மட்டும்தான் என்னால தமிழ் டைப் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இல்ல, தங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். ஸோ இந்த 2 சாஃப்ட்வேர் மூலமா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி ஈஸியா உங்களுக்கு தமிழ் டைப்பிங் பண்ண முடியும் போட்டோஷாப்ல. இப்ப நான் கிரியேட் நியூ டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். இல்ல A4 சூஸ் பண்ணிக்கலாம். ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப்ல கொடுத்துக்குங்க. கிரியேட். நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி இருக்கிறேன். NHM கன்வெர்ட்டர்ல இருக்குல்ல, இது ஆல்ரெடி நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ போட்டோஷாப்ல வந்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் டூல், கிளிக், பேஸ்ட், கண்ட்ரோல் V. இது நமக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணுங்க. கிரியேட் ஆயிருக்குல்ல லேயர்ல, டபுள் கிளிக், கோ டு ஆப்ஷன்ஸ் பார். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கலர் கொடுத்துக்குங்க. பேஸ்ட் பண்ணிட்டோம். பட் இப்போ தமிழ் டைப்பிங் வரலையே அப்படி நீங்க நினைக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணணும். டபுள் கிளிக் த டெக்ஸ்ட், கோ டு ஃபாண்ட் ஃபேமிலி. இப்ப கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா 250 ஃபாண்ட் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு பாருங்க. 250 ஃபாண்ட் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. எந்த ஃபாண்ட்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சூஸ் பண்றேன். தமிழ் 102 நோட் பண்ணிக்கோங்க. 102 அந்த நம்பர். ஓகே, இப்போ நம்ம ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. நான் ஆல்ரெடி நிறைய டுட்டோரியல் போட்டிருக்கேன், நீங்க அதுல கிளிக் பண்ணி படிச்சுக்குங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆங்குலர் பிராக்கெட். எக்ஸாக்ட்லி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் வேர்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. பிளாக் போர்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப இதை 2 லைன்ல போடலாம்னு நினைக்கிறேன். லைன் ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஆல்ட் அப் ஆரோ டவுன் ஆரோ. தென் டெக்ஸ்டர் சென்டர் அலைன்மெண்ட் கொண்டு வந்துக்குங்க. சென்டர் அலைன்மெண்ட். தென் மூவ் பண்ணி கண்ட்ரோல் டி டிரான்ஸ்ஃபார்ம். அலைன்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட டாக்குமெண்ட்ல சென்டர்ல அலைன்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதாங்க மெத்தட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். நிறைய யூடியூப் சேனல் பார்த்து உங்களுக்கு புரியல, இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீ கற்க வேண்டும் என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது. நாம் கற்போம் என்று சொல்லி பிளாக் போர்டு சேனலை எல்லாருக்கும் ஷேர் செய்து அவர்களும் பயன்பெற உதவி புரிவீர். தேங்க்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.